வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக பிரீதா. ஆர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். எம்ஜிஆர் நூற்றாண்டு சிறப்பு அஞ்சல் தலை வெளியீடு. நினைவிடத்தில் திரளானோர் அஞ்சலி. அதிமுக சார்பில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா சசிகலா தொடக்கி வைத்தார். அலங்காநல்லூரில் 200க்கும் அதிகமானோர் கைது. கண்டனம் தெரிவித்து மக்கள் சாலை மறியல். சென்னையில் ஜல்லிக்கட்டு ஆதரவு போராட்டம். கடற்கரையில் இளைஞர்கள் திரண்டிருப்பதால் போலீஸ் குவிப்பு. எம்ஜிஆர் பிறந்த நூற்றாண்டு விழாவை ஒட்டி அவருடைய பிறந்த நாளான இன்று சிறப்பு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. எம்ஜிஆர் பிறந்த நூற்றாண்டு விழாவை ஒட்டி அவரது நினைவாக சிறப்பு அஞ்சல் தலை வெளியிட வேண்டும் என்று தமிழக அரசின் சார்பில் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது. கோரிக்கையை ஏற்று அஞ்சல் தலை வெளியிடுவதாக மத்திய அரசு அறிவித்தது. இதைத் தொடர்ந்து இன்று காலையில் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் நடந்த விழாவில் எம்ஜிஆர் சிறப்பு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. அஞ்சல் தலையை புதுதில்லி அஞ்சல் துறை தலைமை இயக்குநர் பி. மூர்த்தி வெளியிட்டார். தமிழக முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் அதை பெற்றுக்கொண்டார். எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவையொட்டி அதிமுக தலைமை அலுவலகத்தில் உள்ள அவரது சிலைக்கு அதிமுக பொதுச் செயலர் சசிகலா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவையொட்டி ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அவரது சிலைக்கு மாலை அணிவித்த கட்சியின் பொதுச் செயலர் சசிகலா எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா மலரை வெளியிட்டார். அதனை அவைத்தலைவர் மதுசூதனன் பெற்றுக் கொண்டார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழக முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் எம்ஜிஆர் நூற்றாண்டு நினைவு அஞ்சல் தலையை சசிகலாவிடம் வழங்கினார். எம்ஜிஆர் வாழ்ந்த இல்லமான ராமாவரம் தோட்டத்தில் அவரது திருவுருவ சிலையை அதிமுக பொதுச் செயலர் சசிகலா திறந்து வைத்தார். எம்ஜிஆர் வாழ்ந்த இல்லமான ராமாவரம் தோட்டத்தில் நடைபெற்ற எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவில் அவரது திருவுருவ சிலை திறந்து வைக்கப்பட்டது. சிலையை திறந்து வைத்த அதிமுக பொதுச் செயலர் சசிகலா எம்ஜிஆர் பிறந்தநாள் நூற்றாண்டு கருத்தரங்கை குத்துவிளக்கேற்றி தொடக்கி வைத்தார். தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் நூற்றாண்டு பிறந்த நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் அதிமுகவினர் உள்பட திரளானோர் அஞ்சலி செலுத்தினர். தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் நூற்றாண்டு பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவரது திருவுருவ படத்துக்கு தமிழகம் முழுவதும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்திருக்கும் அவரது நினைவிடத்தில் அதிமுகவினர் உள்பட திரளானோர் அஞ்சலி செலுத்தினர். பலரும் அஞ்சலி செலுத்த வருவதையொட்டி காவல்துறை பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் மக்கள் மனதில் நீங்காத இடம் பெற்றுள்ளதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் நூற்றாண்டு பிறந்தநாளை ஒட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது சிலைக்கு பல்வேறு தரப்பினர் மரியாதை செலுத்தி வருகின்றனர். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் எம்ஜிஆரின் உறவினர்களும் அவரது சிலைக்கு மாலை அணிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய பொன் ராதாகிருஷ்ணன், எம்ஜிஆரின் நூற்றாண்டை ஒட்டி தபால் தலை வெளியிட்ட மத்திய அரசுக்கு தமிழக மக்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார். தமிழ் இனத்தின் மீது அசைக்க முடியாத பாசம் பற்றும் இவை அனைத்தும் கொண்டு தொடர்ந்து பணியாற்ற எம்ஜிஆருடைய விசுவாசிகள் விரும்புவார்கள். பிரதமர் மோடி அவருடைய அரசாங்கம் இந்த நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தபால் தலையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதற்காக தமிழக மக்கள் சார்பிலே பிரதமர் மோடியினுடைய அரசாங்கத்திற்கு நன்றி சொல்லவும் நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். எம்ஜிஆர் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதில் பாரதிய ஜனதா கட்சி பெருமை கொள்கிறது. அது மட்டுமல்ல, இன்று அவர்கள் குடும்பத்தாரோடு வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்களோடு இணைந்து அவருக்கு மரியாதை செலுத்துவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். எம்ஜிஆர் சிலைக்கு தமிழ் திரைத்துறையினர் சார்பில் இயக்குநர்கள் பாரதி ராஜா, ஆர்.கே. செல்வமணி, லிங்குசாமி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய இயக்குநர் பாரதி ராஜா, மக்களை நேசித்த தலைவரான எம்ஜிஆரின் புகழ் என்றென்றும் நிலைத்து நிற்கும் என கூறினார்.
அவர் திரையுலகத்துக்கு மட்டும் இல்லை, இந்த சமுதாயத்திற்கு மக்களோடு மக்களாக இணைந்து பணியாற்றிய செயல் இன்னும் பல நூறு ஆண்டுகளுக்கு அவரை நினைவுகொள்ள செய்யும். மக்களை நேசிப்பதில் அவரை போன்று ஒரு தலைவரை பார்க்க முடியாது. கட்சி பேதம் இல்லாமல் எந்த கட்சிக்காரர்களாக இருந்தாலும் எல்லோரும் இணைந்து நேசித்த ஒரே தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அலங்காநல்லூரில் கைது செய்யப்பட்ட மாணவர்கள் உள்ளிட்டோரை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் அவர்களை தங்கள் முன்பு நிறுத்த வேண்டும் என்றும் தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அலங்காநல்லூரில் காவல்துறையினரின் எச்சரிக்கையை மீறி விடிய விடிய போராட்டம் நடத்திய மாணவர்கள் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டதற்கு அலங்காநல்லூர் கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் விடுதலை செய்து தங்கள் முன்பு நிறுத்த வேண்டும் என்றும் கோரி அலங்காநல்லூரில் 4 இடங்களில் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களை விடுதலை செய்ய தயார் என்று தெரிவித்த காவல்துறையினர் அனைவரையும் இங்கு அழைத்து வருவது இயலாத காரியம் என்றும் தெரிவித்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். மாணவர்கள் போராட்டம் பண்ணாங்க. போராட்டம் பண்ணி நாங்களும் ஊர்க்காரங்களும் சேர்ந்து போராட்டம் பண்ணோம். அவங்க நைட்டு பூரா இருந்து இப்போ இந்த காலையில் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்கல. இன்னைக்கு காலையில வந்து அவங்கள போராட்டத்தை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நாங்கள் வந்து ஏன் அரெஸ்ட் பண்ண கேட்டால் எங்களையும் சேர்ந்து அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி எங்களை மிரட்டுறாங்க. ஊர்க்காரங்களை சேர்றாங்க. இப்போ எங்களை வந்து மாணவர்களை எங்களுக்கு விடுவிக்கணும். மாணவர்களை விடுவிங்க, நாங்கள் போயிடுறோம். அறவழியில் போராடிய மாணவர்களை எந்த ஒரு நிபந்தனையுமின்றி வெளிவிட வேண்டும். மத்திய அரசு மாநில அரசு வந்து மக்கள் போராட்டத்தை வந்து பார்த்து செவி சாய்க்கவில்லை. தமிழக முதலமைச்சர் போராட்டத்தை பார்த்து மக்கள் கொந்தளிப்பை உணர்ந்து ஜல்லிக்கட்டை உடனடியாக நடத்த அவசர சட்டம் கொண்டு வருமாறு மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். உள்ளூர் மக்களோட உணர்ச்சியை வெளிக்காட்டும் விதமா வெளியூர் மாணவர்கள் வந்து ஒரு போராட்டம் நடத்திருக்க, அறவழியில போராட்டம் நடத்திருக்கிறது. தமிழ்நாடு காவல்துறை குற்ற செயல் செய்தவர்கள் போல குண்டா தூக்கிட்டு போய் ஒரு அடைச்சிருக்கீங்க. அவர்கள் அடைபட்டிருக்கக்கூடிய அந்த மாணவர்களை விடுதலை செய்யும் வரை எங்களுடைய உள்ளூர் மக்கள் போராட்டம் என்னைக்கு ஓயாது. ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர் மண்ணில், மதுரை மண்ணில் நடைபெறும் வரை நாங்கள் போராடி கொண்டே இருப்போம். உண்ணாவிரதம் இருந்த மாணவரையும் பெண்களையும் சுமார் 300-350 பேர்த்த கைது செஞ்சுட்டாங்க. அவங்களை விடுதலை பண்ணாத வரையும் இந்த மாணவர் படம் ஓயாது. போராடி கொண்டே இருப்போம். இதை வந்து ஜல்லிக்கட்டுக்கு வந்து உடனடியாக மத்திய அரசு தீர்மானம் கொண்டு வரணும். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த கோரி சென்னை மெரினா கடற்கரை சாலையில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்துக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். அலங்காநல்லூரில் கைது செய்யப்பட்ட மாணவர்கள் உள்ளிட்டோரை விடுதலை செய்ய வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னை மெரினா கடற்கரை சாலையில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பீட்டா அமைப்பை தடை செய்ய கோரியும் மதுரையில் கைது செய்யப்பட்ட மாணவர்களை விடுதலை செய்யுமாறும் மாணவர்கள் தெரிவித்தனர். இந்த போராட்டத்துக்கு திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின், லட்சிய திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் விஜய டி ராஜேந்திரன் உள்பட பலர் பங்கேற்றனர். சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு கல்லூரி மாணவர்கள், லைலா கல்லூரி, புதுக்கல்லூரி, மாநில கல்லூரி போன்ற பல்வேறு கல்லூரி மாணவர்கள் இந்த கடற்கரை சாலையில் இந்த போராட்டத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த போராட்டத்தை வாழ்த்துவதற்கும் அவருடைய உணர்வுகளை பாராட்டுவதற்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். ஜல்லிக்கட்டு நடத்துறோம்னா தமிழர் பாரம்பரியம் காப்பாற்றணும். அங்கே எங்கள் அலங்காநல்லூரில் பிடிச்சி வச்சிருக்க இளைஞர்கள் மாணவர்களை விடுதலை செய்யணும். மற்றபடி காவல்துறை அடிக்கிறதோ துன்புறுத்துறதோ கூடாதுன்னா காவல்துறை வந்து மக்களை பாதுகாக்க மட்டும்தான் செய்யணும். எங்களுக்கு ஜல்லிக்கட்டு ஓப்பன் நடந்தாலும் தமிழ் கலாச்சாரம் பாதுகாக்கப்படணும். திருச்சி மாவட்டம் நவல்பட்டியில் தடையை மீறி நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் ஊர் மக்கள் ஒன்றாக திரண்டு உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். திருவெரும்பூர் அருகே உள்ள நவல்பட்டியில் உச்சநீதிமன்றத்தின் தடை உத்தரவுக்கு முன்பு வரை ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வந்தன. கடந்த சில ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறாத நிலையில் தற்பொழுது மாநிலத்தின் பல்வேறு ஊர்களில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக நவல்பட்டு கிராமத்திலும் இன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. பாரம்பரிய முறைப்படி 50க்கும் மேற்பட்ட காளைகளுக்கு சிறப்பு
சிறப்பு ஆராதனை செய்யப்பட்டது. பின்பு வாடிவாசலிலிருந்து சீறி பாய்ந்து வந்த காளைகளை 200க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அடக்கினர். இதில் கலந்து கொண்ட ஊர் மக்கள் எத்தனை தடைகள் விதிக்கப்பட்டாலும் வரும் காலங்களிலும் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவோம் என உறுதிபட தெரிவித்தனர். ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி மறுத்த மத்திய அரசை கண்டித்து விழுப்புரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு அனுமதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் மத்திய அரசுக்கும் பீட்டா அமைப்புக்கு எதிராகவும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. விழுப்புரத்தில் மக்கள் அதிகார அமைப்பைச் சேர்ந்த திரளானோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே 2 காளைகளுடன் போராட்டம் நடத்தினர். பின்னர் காளைகளை கொண்டு மஞ்சுவிரட்டு நடத்த முயன்றவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர். இதனால் விழுப்புரத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மத்திய அரசு எப்படி செயல்படுது? இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் காவிரி பிரச்சனை மக்களுக்கு தமிழகத்தை தண்ணியோட மறுக்கிறதா இருக்கட்டும், வறட்சி மாநிலமா அறிவிக்கிறதுக்கு போல கர்நாடகத்தை வறட்சி மாநிலமா அறிவிக்கிறதா இருக்கட்டும், அப்ப எல்லா விஷயத்திலையும் தமிழகத்துக்கு எதிராக தான் செயல்படுது. அப்ப ஒட்டுமொத்தமா தமிழகத்துக்கு எதிராக இந்த அரசு செயல்படுது. ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது தாக்குதல், இலங்கை கடற்படை அட்டூழியம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. அலங்காநல்லூரில் கைது செய்யப்பட்ட மாணவர்கள் உள்ளிட்டோரை விடுதலை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் குறிப்பிட்டுள்ளார். எம்ஜிஆர் நூற்றாண்டு பிறந்த நாளையொட்டி சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அவரது படத்துக்கு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் மலர் தூவி இனிப்புகள் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மதுரையில் ஜல்லிக்கட்டு நடத்திய மாணவர்களை கைது செய்த காவல்துறையினருக்கும் கண்டனம் தெரிவித்த அவர், மாணவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டார். மேலும் பவானிசாகர் அணை குறுக்கே புதிய அணை கட்டும் கேரள அரசின் முயற்சிக்கு திருநாவுக்கரசர் கண்டனம் தெரிவித்தார். அலங்காநல்லூர்ல அங்க விடிய விடிய இளைஞர்கள் கட்சி சார்பில் கிடையாது, வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி ஊடகங்களில் செய்தி தரப்பட்டு இளைஞர்கள் பெரும் அளவிலே கூடி இரவு பகலாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே அதில் கைது செய்யப்பட்டவர்கள் தமிழ்நாடு முழுவதும் விடுதலை செய்யப்பட வேண்டும். தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தியவர்கள் தேச விரோதிகள் இல்லை என்று கூறிய பாரதிய ஜனதா எம்பி இலகணேசன் அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் இன்று நடைபெற்ற ஸ்ரீ தியாகராஜரின் ஆராதனை விழாவில் கலந்து கொண்ட பின்பு செய்தியாளர்களுடன் பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்தின் தடையை பற்றி கவலைப்படாமல் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்திய இளைஞர்களை தான் பாராட்டுவதாக தெரிவித்த அவர், அவர்கள் மீது தடியடி நடத்தியது தேவையற்றது என்றார். அரசியல் கட்சியில் அனைவரும் குடும்பமாக இருக்க வேண்டுமே தவிர ஆட்சி அதிகாரத்தில் குடும்ப அரசியல் இருக்கக்கூடாது என்றும் இலகணேசன் வலியுறுத்தினார். தடையை பற்றி கவலைப்படாமல் துணிவோடு களமிறங்கி ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்ற அடையாளமாக நடத்திய அத்தனை இளைஞர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். விழா காலம் முடிந்து விட்டது. அவர் அத்தனை பேரையும் உடனடியாக விடுதலை செய்து வழக்குகள் எதுவும் பதிவு செய்யாமல் உண்மையிலே சொல்லப்போனால் உற்சாகத்துக்கு பாராட்டு தெரிவித்து விடுதலை செய்ய வேண்டும் என்று வாழ்த்துகின்றனர். அதிமுக என்ற ஆலமரத்தை கடைசி தொண்டன் இருக்கும் வரை யாராலும் வீழ்த்த முடியாது என புதிய பார்வை ஆசிரியர் எம் நடராஜன் தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் நூற்றாண்டு பிறந்த நாளையொட்டி தஞ்சாவூரில் உள்ள அவரது சிலைக்கு தமிழர் தேசிய முன்னணி தலைவர் பழ நெடுமாறன், புதிய பார்வை ஆசிரியர் நடராசன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய எம் நடராசன், எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா பற்றிய அறிக்கை வெளியிட தயாராக இருந்த நிலையில் ஜெயலலிதா மறைந்து விட்டார் எனவும், அவர் இல்லாமல் எம்ஜிஆரின் நூற்றாண்டு விழா கொண்டாடப்படுவது வருத்தம் அளிப்பதாகவும் தெரிவித்தார். எம்ஜிஆருடைய புகழ் இரவாத புகழ். 15 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய தீய சக்தி என்று சொன்னவரை எதிர்த்து போராடி வெற்றி பெற்றார்கள். இப்பொழுது 44 ஆண்டுகளாகிறது அவர்கள் போட்ட அடித்தளம் அதிமுக என்ற அடித்தளம். கடைசி தொண்டன் இருக்கிறவையில் இந்த அதிமுக என்ற ஆலமரம் யாராலும் வீழ்த்த முடியாத மரமாக வேரூன்றி இருக்கிறது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளான பிப்ரவரி 24ஆம் தேதியன்று புதிய அரசியல் கட்சி தொடங்க உள்ளதாக அவரது சகோதரரின் மகள் ஜே தீபா அறிவித்துள்ளார்.
தியாகராய நகர் சிவஞானம் தெருவில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய அவர் இன்றிலிருந்து முறையான அரசியல் பயணத்தை தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் மக்கள் நலத் திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துவதற்காகவே அரசியலில் ஈடுபட தான் முடிவெடுத்துள்ளதாக தீபா குறிப்பிட்டார். ஜெயலலிதாவின் சொத்துக்கள் மீது தான் எந்த உரிமையும் கோரப்போவதில்லை என்று தெரிவித்த தீபா, அரசியலில் ஈடுபடுவது குறித்து மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களின் கருத்து கேட்க உள்ளதாக தெரிவித்தார். அம்மா அவர்களின் பிறந்த நாளன்று அரசியலில் நான் ஈடுபடுவதை குறித்த அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நான் வெளியிட உள்ளேன். மக்களின் கருத்தையும் தொண்டர்களின் கருத்தையும் அனைவரின் கருத்துகளையும் சேகரித்துவிட்டு பிறகு உரிய காலகட்டத்தில் அரசியல் பயணத்தை மேற்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஈரோட்டில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு மாலை அணிவிக்க வந்த தீபா ஆதரவாளர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனை அருகே உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு பல்வேறு தரப்பினரும் மரியாதை செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் அங்கு வந்த தீபா ஆதரவாளர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனை கண்டித்து அவர்கள் முழக்கமிட்டனர். 20 நிமிடங்கள் நடைபெற்ற போராட்டத்திற்கு பிறகு அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இதனையடுத்து தீபா ஆதரவாளர்கள் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கடலூரில் எம்ஜிஆரின் 100ஆண்டு பிறந்தநாள் விழாவை ஒட்டி தீபா ஆதரவாளர்கள் 500க்கும் அதிகமானோர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். எம்ஜிஆரின் பிறந்தநாள் 100ஆண்டு விழாவை ஒட்டி கடலூர் மஞ்சை நகர் பகுதியில் உள்ள எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு அனைத்து கட்சியினரும் மாலை அணிவித்தனர். அதிமுகவினரை விட தீபாவின் ஆதரவாளர்கள் 500க்கும் அதிகமானோர் பேரணியாக வந்து எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்தனர். எதிர்பாராத அளவிற்கு கூட்டம் கூடியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருச்சி மாவட்டம் உத்தமர்சீலியில் மணல் லாரி கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 3 தொழிலாளர்கள் பலியாகினர். 2 பேர் படுகாயமுற்றனர். திருச்சி மாவட்டம் உத்தமர்சீலியில் அமைந்துள்ள கொள்ளிடம் ஆற்றில் அரசு மணல் குவாரியில் மணல் அள்ளும் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. எனினும் இங்கிருந்து சட்டவிரோதமாக மணல் அள்ளப்படுவதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் திருச்சி KK நகர் பகுதியைச் சேர்ந்த சிலர் லாரியில் மணல் அள்ளிக்கொண்டு திரும்பிய பொழுது எதிர்பாராத விதமாக லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் மணல் லாரியின் மேலே இருந்த தொழிலாளர்கள் மண்ணில் புதைந்தனர். இந்த விபத்தில் 3 பேர் அந்த இடத்திலேயே பலியாகினர். படுகாயமுற்ற 2 பேர் மீட்கப்பட்டு திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று 500க்கும் அதிகமான விசைப்படகுகளில் 1200க்கும் அதிகமான மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை மீன்பிடிக்க விடாமல் விரட்டியதோடு மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தினர். ரோந்து கப்பலை வைத்து படகுகள் மீது மோதியதில் மரிய சகாயம் என்பவரின் படகு சேதமடைந்தது. இதனை அடுத்து மீனவர்கள் தங்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்ற அச்சத்தில் விரைவாக கரை திரும்பினர். கச்சேரி பகுதியில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். நேவி வரவும் மடியை வாங்கிட்டு ஓடிக்கிட்டு நேவி வந்து படகை அட்டியை சேதரப்படுத்திட்டாங்க. இதனால் ஒரு 50,000 ரூபா செலவாகும். இது தொழிலும் நஷ்டமாயிருக்கு. வேற ஒரு பிரச்சனை இல்லை. விரட்டி அடிச்சுட்டு போட்டை கொண்டு நேவியை கொண்டு படகுல முட்டினாங்க. பவானி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு புதிய தடுப்பணைகள் கட்டப்படுவதை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி கோயம்புத்தூரில் கேரள பேருந்துகளை சிறைப்பிடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மதிமுகவினர் கைது செய்யப்பட்டனர். தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரமாகவும் குடிநீர் ஆதாரமாகவும் விளங்கும் பவானி ஆற்றின் குறுக்கே தேக்கவட்டை மற்றும் மஞ்சக்கண்டி உள்ளிட்ட 9 இடங்களில் தடுப்பணைகளை கட்ட கேரள அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கான முதற்கட்ட பணிகளை கேரள அரசு மேற்கொண்டு வருகிறது. கேரள அரசு தடுப்பணைகள் கட்டுவதை தடுத்து நிறுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க கோரி கோவை பாலக்காடு சாலையில் மதிமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது கண்டன முழக்கங்களை எழுப்பிய மதிமுகவினர் பாலக்காடு சென்ற கேரள பேருந்துகளை சிறைப்பிடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மறியலில் ஈடுபட்ட ஏராளமான மதிமுகவினரை காவல்துறையினர் கைது செய்தனர். நதியின் குறுக்கே 6 இடங்களில் தடுப்பணைகளை கட்டி தமிழகத்திற்கு வருகின்ற தண்ணீரை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு நயவஞ்சக செயலை கேரள அரசு தற்போது தொடங்கி இருக்கிறது. உடனடியாக இந்த செயலை கேரள அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும்.
ஸ்ரீ தியாகராஜரின் ஆராதனை விழாவை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாற்றில் புகழ்பெற்ற இசைக்கலைஞர்கள் பஞ்சரத்ன கீர்த்தனைகளை இசைத்து அஞ்சலி செலுத்தினர். திருவையாற்றில் காவிரி கரையோரம் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான சத்குரு ஸ்ரீ தியாகராஜர் முக்தியடைந்தார். அங்குள்ள அவரது சமாதியில் ஆண்டுதோறும் பகுள பஞ்சமி நாளன்று ஆராதனை விழா நடைபெற்று வருகிறது. அதன்படி அவரின் 170வது ஆராதனை விழா கடந்த 13ஆம் தேதி தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான பஞ்சரத்ன கீர்த்தனை இன்று காலை தொடங்கியது. புகழ்பெற்ற இசைக்கலைஞர் சுதா ரகுநாதன் உட்பட 1000க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் கலந்து கொண்டனர். ஸ்ரீ தியாகராஜர் இயற்றிய பஞ்ச கீர்த்தனைகளை அனைத்து கலைஞர்களும் ஒருமித்த குரலில் பாடியும் இசைத்தும் அவருக்கு இசையஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்வில் தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களைச் சேர்ந்த கலைஞர்கள் மற்றும் இசை ஆர்வலர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவையாறுல இந்த புனித மண்ணில் உட்காந்து எல்லாரும் ஆயிரக்கணக்கான குரல்கள், நூற்றுக்கணக்கான குரல்கள் சேர்ந்து இந்த பஞ்சரத்னத்தை வந்து இசைச்சது ஒரு நல்ல ஒரு அனுபவம். நிறைய பேர் வந்து கூட பாடினாங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நாள் இது. பஞ்சரத்ன கிருத்திகள் பாடுறதுங்கிறது எல்லாரும் சேர்ந்து ஒருமித்த குரலில் வந்து பாடுறதுங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு யூனிக்கான ஒரு விஷயம்தான். ஸோ எல்லாருக்குமே தியாகராஜரோட பிளெஸிங்ஸ் வந்து கண்டிப்பாக இது மூலமாக நம்ம பெறலாம். ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் கோவில் வைகுண்ட ஏகாதசி விழாவின் ராபத்து 10ஆம் நாளான இன்று நம்பெருமாள் தீர்த்தவாரி நடைபெற்றது. வைணவ தலங்களில் முதன்மையானதாக கருதப்படும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா பகல் 10 ராபத்து என 21 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த விழாவின் ராபத்து நிகழ்வின் 10ஆம் நாளான இன்று நம்பெருமாள் தீர்த்தவாரி நடைபெற்றது. இதனையொட்டி கருவறையிலிருந்து தங்க பல்லக்கில் நம்பெருமாள் புறப்பட்டு பரமபத வாசல் வழியாக சந்திர புஷ்கர்ணி குளத்தை வந்தடைந்து தீர்த்தவாரி கண்டருளினார். இதனைத் தொடர்ந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு புனித நீராடி வழிபட்டனர். நாளை அதிகாலை நம்மாழ்வார் மோட்சத்துடன் வைகுண்ட ஏகாதசி விழா நிறைவு பெறுகிறது. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டி 2வது சுற்றுக்கு முன்னேறிய செரீனா வில்லியம்ஸ். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். மெக்சிகோ நாட்டில் இரவு விடுதி இசை விழாவில் புகுந்த ஒருவர் சரமாரியாக சுட்டதில் 5 பேர் பலியானார்கள், 12 பேர் காயமடைந்தார்கள். மெக்சிகோ நாட்டின் பிளேயா டெல் கார்மன் நகரில் ப்ளூ பேரட் இரவு விடுதி உள்ளது. இங்கே நேற்று இசை விழா நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது விடுதிக்குள் நுழைந்த அடையாளம் தெரியாத ஒருவர் சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டார். இதனால் அதிர்ந்து போன இசை ரசிகர்கள் அலறியடித்துக் கொண்டு வெளியில் ஓடினர். துப்பாக்கி குண்டுகளுக்கு பயந்து பலர் மேஜைகளுக்கு அடியில் பதுங்கினர். இந்த கண்மூடித்தனமான தாக்குதலில் இரவு விடுதி காவலர்கள் 3 பேர் உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். 12 பேர் வரை காயமடைந்தார்கள். தாக்குதல் நடத்தியவரை பற்றி எந்த தகவலும் தெரியாத நிலையில் காவல்துறை அவரை தேடி வருகிறது. சிலி நாட்டின் வனப்பகுதியில் பற்றி எரியும் காட்டுத்தீயில் சிக்கி 3 வன ஊழியர்கள் பலியாகினர், 5 பேர் காயமுற்றனர். சிலி நாட்டின் சாண்டியாகோ அருகே அமைந்துள்ள விச்சுகன் வனப்பகுதியில் திடீரென தீப்பற்றிக் கொண்டது. இந்நிலையில் வனத்துறை ஊழியர்களும் தீயணைப்பு வீரர்களும் தீயை அணைக்க போராடி வருகின்றனர். இதனிடையே தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த வன ஊழியர்கள் காற்றின் வேகத்தால் எழுந்த பெருந்தீயில் சிக்கிக் கொண்டனர். இவர்களில் 3 பேர் அந்த இடத்திலேயே பலியாகினர். காயமுற்ற 5 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காட்டுத்தீ காரணமாக அருகில் வசித்து வந்த பலர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். ஹெலிகாப்டர் மூலம் ரசாயன பொருட்களை தூவி தீயை அணைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரில் சுவிட்சர்லாந்து வீராங்கனையை வீழ்த்தி செரீனா வில்லியம்ஸ் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறினார். மெல்பர்னில் நடைபெற்ற இந்த போட்டியில் உலகின் முன்னணி வீராங்கனையான அமெரிக்காவின் செரீனா வில்லியம்ஸ் சுவிட்சர்லாந்து வீராங்கனை பலிண்டா பென்சிக்கை எதிர்கொண்டார். இந்த போட்டியில் தொடக்கம் முதலே ஆதிக்கம் செலுத்திய செரீனா 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எம்ஜிஆர் நூற்றாண்டு சிறப்பு அஞ்சல் தலை வெளியீடு. நினைவிடத்தில் திரளானோர் அஞ்சலி. அதிமுக சார்பில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா சசிகலா தொடக்கி வைத்தார். அலங்காநல்லூரில் 200க்கும் அதிகமானோர் கைது. கண்டனம் தெரிவித்து மக்கள் சாலை மறியல். சென்னையில் ஜல்லிக்கட்டு ஆதரவு போராட்டம். கடற்கரையில் இளைஞர்கள் திரண்டிருப்பதால் போலீஸ் குவிப்பு. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 5:30 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.